الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், புகழப்படவும் வணங்கப்படவும் தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திருந்தான். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக இந்த உலகுக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான காரூணிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள் என்ற குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கிய நடமாடும் போது சுவர்க்கவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்வதாக இருந்தால் நேர்வழியில இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்ன மொத்த சமூகத்தையும் பார்த்து அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கண்ணியமான சஹாபாக்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள், தபஉ தாபியங்கள், கண்ணியமான இமாம்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக தங்களின் ஆயுளை தியாகம் செய்த உயிர் நீத்த சுஹதாக்கள் மீதும் ஈமானோடு இந்த உலகத்தில் வாழும் ஒரு சமூகத்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மீதும் ஈமானை கற்றுக் கொடுத்த ஆசான்கள், உலமாக்கள் மீதும் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த பரக்கத்தான நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான பெருமக்களே, நீங்களும் எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள முயற்சிப்போமாக. எப்போதும் நான் அல்லாஹ்வுக்கு பதிலளித்தாக வேண்டும், அல்லாஹ் என்னை விசாரிப்பார் என்ற அந்த உருகிய மனதோடு வாழ முற்படுவோமாக.
செய்யும் காரியத்தால் செய்யும் இபாதத்தால் ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற இலக்கும் போக்கும் உள்ளவர்களாக வாழ முற்படுவோமாக. அல்லாஹ் எதை செய்தால் எப்படி செய்தால் கபூலாக்குவானோ அப்படி செய்ய நாம் அதை பற்றி தேடுவோமாக. குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கி சரியாக பின்பற்றுகின்ற நன்மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோடு வாழ்ந்து சரியான கொள்கையோடு தடம் பெறலாமல் வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அன்பான பண்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய அமலாக மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக குர்ஆன் நெடுகிலும் சொல்கின்ற ஈமானுக்கு அடுத்து தொழுகையோடு இணைத்து பேசுகின்ற ஒரு மனிதனுடைய அந்திம நேரத்திலே அவனால் செய்ய முடியுமான ஒரு மிகப்பெரிய அமலாக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெரிய அமல் தான் சதக்காவும் ஜக்காத்தும். பார்த்தவர்களே, முத்தகீன்களுடைய அடையாளங்களை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்கிறான். அதில் எந்த இடத்தை நீங்கள் எடுத்தாலும் கொடுப்பவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கலாம். கொடுப்பவர்கள் என்று சொல்கின்ற வார்த்தையை சொல்கின்ற அல்லாஹ் கொடு என்று சொல்கின்ற இடத்தையும் நீங்கள் குர்ஆன் நெடுகிலும் தேடிப்பார்கள். நான் தந்ததிலிருந்து கொடு என்று சொல்கிறதை குர்ஆன் நெடுகிலும் பார்க்கலாம். உங்களுக்கு வமிம்மா ரஸக்னாஹும், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழிப்பார்கள். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடு என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ, உங்கள் ஒவ்வொருவரையும் தாயுடைய கருவறையிலிருந்து அல்லாஹுதான் வெளியாக்கினான். தாய் பெற்றெடுத்தாள் என்பதை தாண்டி உங்கள் தாயின் கருவறையிலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹு வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஆ, உங்கள் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாமல் தான் நீங்கள் வந்தீர்கள். கோடீஸ்வரராக இருக்கலாம், பெரிய பிசினஸ்காரராக இருக்கலாம், பெரிய தொழிலாளியாக இருக்கலாம், பட்டதாரியாக இருக்கலாம், யூரோப்ல மிடில் ஈஸ்ட்ல மாதாந்த 50 லட்சம் சம்பளம் எடுக்கின்ற அக்கௌண்டனாக இருக்கலாம். என்ன துறையில தொழிலாளி முதலாளி என்ற தராதரத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டு பணத்தை சம்பாதித்து வீடு கட்டுகிறான், அபார்ட்மெண்ட் கட்டுகிறான், வாங்குகிறான், இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டிகளோட தோட்டங்களோட துறவுகளோட வாழுகிறான், கார் வாகனம் என்று நாளுக்கு நாள் மாற்றுகிறான். எல்லாத்தையும் நீ அனுபவிக்கிறாய். தந்தது அல்லாஹுதான் என்ற முடிவுக்கு கட்டாயமாக வந்தாக வேண்டும் சகோதரர்களே. எனக்கு அல்லாஹு தந்தான் என்று நினைக்க மறுத்தால் காரூன தண்டிச்ச மாதிரி அல்லாஹ் தண்டிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, வஇன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்ற சொந்த அறிவால், சொந்த ஆளுமையால், சொந்த என்ற முயற்சியால், சொந்த என்னுடைய தகைமையும் தகுதியாலும் நான் இவ்வளவு பெரிய பணக்காரனாக வாழுகிறேன் என்று காரூன் சொன்னான். நல்ல மனிதர்கள் நெருங்கி நெருங்கி சொன்னார்கள், அல்லாஹ் தந்ததிலிருந்து கொடு, பெருமை அடிக்காதே, இது அல்லாஹு தந்தது. இல்லை, அல்லாஹ் எப்படி தந்தான்? நான் தானே சம்பாதித்தேன், நான் தானே திட்டமிட்டேன், நான் தானே செக் எழுதினேன், தான் தானே எல்லாத்தையும் வர வேண்டியதை சரியாக திட்டமிட்டேன், சரியாக முறையாக கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன். லாபம், நெட் ப்ராஃபிட் எப்படி வருகிறது எல்லாம் என்ற சொந்த அறிவு தானே. இந்த பஜாரை நான் தானே படித்தேன், நான் சின்ன வயதிலிருந்து லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, எப்ப அந்த கர்வம் வருமோ எங்கள் உள்ளத்துல பெருமை வரும். பெருமை வந்தால் கொடுக்கிற மனப்பான்மை வராது. நினைச்சா கொடுக்கிறது, இல்லாட்டி இல்ல. அல்லாஹ் தந்தார் என்று ஒரு மனிதர் எப்ப நினைப்பானோ இப்ப சரியாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படும். ஏன்? தந்தது அல்லாஹ் பறிப்பான். தந்தது அல்லாஹ் எடுக்க நினைச்சால் இரவு நேரத்திலே கோடீஸ்வரராக இருந்த பல பேர் சென்ற வெள்ள அனர்த்தத்திலே சொத்தெல்லாம் அழிந்து 10 அவர் தண்ணீர் மட்டம் உயரே வருகிறது. வீட்டுக்கு போகிற நேரத்தில் பெரும் பெரும் ஹோல்சேல் கடையினுடைய உரிமையாளர்கள் கோடியோடு போனார்கள். காலையில பார்த்தா எல்லா செக் போஸ்டும் எல்லாம் அடிபட்டு நொறுங்கி போய் ஏழைகள் பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரு கூடாரத்தில் இருந்து கொண்டு ஒதுங்கும் இடத்திலே பள்ளி வாயிலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், மேட்டிலே உள்ள பொது இடங்களாக இருக்கலாம், இடத்தில இருந்து கொண்டு உயிரை காத்துக்கொண்டு உடுத்த உட்டுப்போடு ஓடி
எங்கிருந்தாவது எனக்கு ஒரு தண்ணி ஒரு போத்தல் தாருங்களே, எங்கிருந்தாவது எனக்கு ஒரு சோற்று பார்சலை தாருங்களே. பகல் சாப்பிட்டால் இரவு நேரத்திலே வெள்ளத்திலே இந்த போட்டிலே வந்து எனக்கு இந்த பார்சலை தருவதற்கு யாரும் இருப்பார்களா? யா அல்லாஹ், இதனை காப்பாற்றினாயே என்று கெஞ்சி இறைஞ்சி உயிர் பிச்சையோடு ஓடின சரித்திரங்கள். கண்ணியமான பெருமக்களை, கோடீஸ்வரரை நொட்டி பொழுதிலே ஏழையாக்க ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ். இவ்வளவு எல்லாத்தையும் தந்தது அல்லாஹ். அதனால்தான் குர்ஆன் நெடுகிலும் நீங்க சதக்காவை பத்தி ஜகாத்தை பத்தி வர ஆயத்துகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். மிம்மா ரஸகக்குமுல்லாஹ் மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்ததிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பாலும் அல்லாஹ்வுடைய அருளின்பாலும் இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னah, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வாழுகிற காலம் கொஞ்ச காலம், உண்ட உயிர் எப்போது பறிக்கப்படும் என்று தெரியாது. கண்ணியமான பெருமக்களே, எந்த அமலாக இருந்தாலும் உலகத்துல அந்த அமலுடைய அச்சாணிகளாக 3 விடயங்களை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே உள்ள ஒரு டைரியில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுடைய அச்சாணிகளாக, அந்த அமலுடைய அடித்தளமாக, தூண்களாக இருக்கிற 3 அம்சங்கள் இருக்கின்றன. அது உயிரோட்டமாக இருந்தால் மனிதன் அடங்கி அமல் செய்வான். அவன் செய்யும் அமல் சரியாக இருக்கும். முதலாவது மஹப்பத்துல்லா, நான் செய்யும் இந்த காரியத்தை கொண்டு என்ன அல்லாஹ் விரும்பணும். நீங்க பாருங்கள், சதக்கால நிறைய பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், கஷ்டமான நேரத்துல, பஞ்சமான நேரத்துல என் வெளி ரூபம் பணக்காரன் மாதிரி நான் இருக்கிறேன். எனக்கும் தேவையான நேரத்துல இருக்கும் போது குடும்பத்தார், அயலவர் நோய்க்கு மறந்தெடுக்காமல் நான் இவ்வளவு நாளாக துண்டை கையில வைத்துக் கொண்டு திரிகிறேன். கௌரவமாக இடத்துல வருகிற நேரத்தில் இக்கட்டான கட்டத்துல அந்த ஆளை திருப்திப்படுத்துவது நத்திங். அந்த ஆளை திருப்திப்படுத்துவதை விட என் உள்ரங்கத்தை அறிஞ்சவன் ரப்ப அல்லாஹுதான். என் பஞ்சத்தை எனக்கும் கஷ்டமாக இருக்கிற கௌரவத்தை பாதுகாத்து திரைய கிழிச்சவர்கிட்ட சொல்ல இயலாது. அவர் வேற ஆள்கிட்ட சொல்லுவார். கார் வச்சிருந்ததுக்கு நான் கேட்டேன், அவர்கிட்ட பஞ்சமாக இருக்கிறார். கௌரவம் முக்கியமானது. இந்த கௌரவத்தோட வாழுகிற மனிதன் தன்னுடைய இயலாமையை வெளியில சொல்லாத நிலையில இறுக்கமாக பல்லை கடித்து கொண்டு அந்த மனிதன் கொடுக்கிற தர்மம் இருக்கிறதே, இந்த தர்மத்துடைய அந்த கட்டத்துல அவன் அல்லாஹ் திருப்தியை தான் எதிர்பார்ப்பான். என்று அல்லாஹ் என்ன விரும்பணும், இதை கொடுக்கறது கூட அல்லாஹ் எனக்கு நிறைய தரணும் என்ற ரகசியத்தை அறிஞ்சவன் ரப்பே நீதான் யா அல்லாஹ். நான் கொடுக்கிற நிலைமையில் இல்ல, நான் கொடுத்தேன் யா அல்லாஹ். அல்லாஹ்வோட நேரடியாக அந்த பேசுகிற மனோநிலையில சுப்ஹானல்லாஹ் மஹப்பத்துல்லா, என்ன அல்லாஹ் விரும்பணும் என்ற எல்லா அமல்ல முக்கியமாக வரணும். நாங்க எல்லாரும் தஹஜ்ஜத் கல்வி தொழுகிற நேரத்துல முதலாவது உள் ரங்கத்துல வரணுமானது மஹப்பத்துல்லா. அல்லாஹ் என்ன விரும்பணும். அல்லாஹ் விரும்பினாத்தான் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் விரும்பினாத்தான் எனக்கு அல்லாஹ்வோட அருள் கிடைக்கும். அல்லாஹ் விரும்பினாத்தான் எனக்கு சக்கராத் ஈமானோட மௌத்தாக வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும். முதலாவது மஹப்பத்துல்லா. இரண்டாவது, எந்த அமலை நீங்கள் எடுத்தாலும் இரண்டாவது அல் ஹவுஃபு மினல்லாஹ், அல்லாஹ் பத்திய பயம் இருக்கணும். இவ்வளவு அல்லாஹ் தந்திருக்கிறான், இவ்வளவு வாகனத்தோடு, இவ்வளவு வாசலோடு, இவ்வளவு வீடுகளோடு, இவ்வளவு தோட்டங்களோடு, இவ்வளவு எல்லாம் வாழ்றேன். அல்லாஹ் தார வேகத்துல நான் கொடுக்கிறேன் இல்லை, அல்லாஹ் அள்ளி தரும்போது நான் அள்ளி கொடுக்காம கஞ்சனாக இருக்கிறேனே. அல்லாஹ் என்ன பிடிக்க ஆரம்பிச்சால் எனக்கு ஒரு சின்ன நோய் போதும், உன்னோட பில் கோடியில வந்து நின்று இருக்கிறது என்று சொன்னா, உன்னோட உயிரை காக்குறாயா, ஆட்டை பாதுகாக்கிறாயா, உன்னோட ஆபரேஷனை பண்ணி நீ வாழணும் என்று நீ நிற்கிறாய். ஆனா ஒரு கோடி செலவழிச்சா கூட உன்னை புல்ல கெண்டு வந்தால் அல்லாஹ் யாருக்கு எப்படி என்று தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, உன்னை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வித்துதான் உன்னை புள்ளையோட நோயை குணப்படுத்தணும் என்று வந்தால் அந்த நேரத்துல புள்ளையா உன்னை சொத்த ஆண்டு வருகிற நேரத்துல ஒரு இறக்கமுள்ள வாப்பா எல்லாத்தையும் இழந்து நாளைக்கு ஏழையானாலும் எத்தனை மனுஷர் வாழ்றாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு பின்னால் இருக்கிற பெரிய மாளிகையை விற்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன பிடிப்பான் என்ற பயம், அல் ஹவுஃபு மினல்லாஹ், அல்லாஹ் என்ன பிடிப்பான் என்ற பயம் எல்லா அமல்லையும் இருக்கணும். எல்லா அமல்லையும். மூன்றாவது பகுதிதான் அர்-ரஜாஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஆதரவு வைக்கிறது. நான் இப்படி கொடுத்தால் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், கொடுத்தா அல்லாஹ் மனகஸ ஸதகத்தும் மிம்மால், சதகா கொடுத்த ஒத்தருடைய பணத்தையும் அல்லாஹ் குறைக்க மாட்டான்.
கொடுத்தது கொடுக்கப்படும், பன்மடங்காக கொடுக்கப்படும். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒரு வித்தை தான் நீங்கள் நட்டுகிறீர்கள், பயிராக போடுகிறீர்கள், அது கதிராக வந்து கிளைகளாக சுப்ஹானல்லாஹ் 7 கிளைகளையும் 100 வந்து 700 மாறுகிறது. ஒரு சதக்கா 700 மடங்காக உனக்கு அள்ளி தரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர், ரஜா இலல்லாஹ், கொடுக்கிறது அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான். இத்தகுன்னார் அவளவு பிசிக்கி தம்ரா, நீங்கள் ஒரு அற்பமான ஈச்சப்பழத்துடைய கீத்தையாவது கொடுத்து சதக்கா கொடுத்து நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். நான் இன்ன நேரத்துல கொடுத்த சதக்கா, இன்ன நேரத்துல கொடுத்த யாருக்கும் சொல்ல, என் மனைவிக்கும் தெரியாது, என் வாப்புக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாம கொடுத்தேன். வரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாள்ல அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுப்பானால், ஒரு ஷாரார் சதக்கா கொடுத்த மனிதர்கள் வலதால கொடுத்த இடது கைக்கு தெரியாது. இதெல்லாம் அர்ரஜாஉ இலல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களுடைய துஆ கபூலாக்கப்படுவதற்கு ரகசியமாக செய்த அமல்களை முன்வச்சு, யா அல்லாஹ் உனக்காக இந்த அமலை செஞ்சேன், யா அல்லாஹ் உனக்காக செஞ்சேன், யா அல்லாஹ் உனக்காக செஞ்சிருந்தா இதை கபூலாக்கு யா அல்லாஹ் என்று கெஞ்சி இறைஞ்சுகிற நேரத்துல இந்த சதக்காக்கள் ஒரு மகத்தான அமல்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் நீங்க சுவர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய அருளின் பாலும் விரைந்து செல்லுங்கள். அந்த சுவர்க்கம் முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த முத்தகீன்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் போது முதலாவது சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வதர்ரா, அவர்கள் வசதியாக இருக்கிற காலத்திலும் சதக்கா கொடுப்பார்கள், ஏழையாக இருக்கிற நேரத்திலும் சதக்கா கொடுப்பார்கள். கஞ்சி காய்த்து சட்டி நிறைய காய்ச்சி குடிச்சு மிஞ்சினத்தை வீச வழி இல்லாம கொடுக்கிற சதக்காவும் சதக்காதான். ஆனால் அதுவல்ல சதக்கா. சதக்காதான் அதை வீண்விரைய செய்யாமல் கொண்டு போய் யாருக்காவது கொடுத்த சதக்காதான். ஆனா கஞ்ச காய்க்கும் போது போதாது என்ற நிலைமையில் இருக்கிற நிலைமையில அந்த நிலையில் ஒருத்தருக்கு கொடுக்கிறானே, பாரத பார்ப்போம், இவர் கேட்டு வருகிறார், இல்லாவிட்டால் கொடுப்போம் என்று கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட சதக்கால் ஆக மகத்தான சதக்கா அது. சுத்தலம் சொன்னாங்க, அந்த சதக்க வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமலுல் கினா. சதக்கால் ஆக சிறந்த சதக்கா அது என்றால், நீ கொடுக்கிற நேரத்தில் நீ ஆரோக்கியவானாக இருக்கிறாய், இந்த பணத்தை உன்னால் அனுபவிக்கலாம். ஷஹீஹுன், உள்ளம் கஞ்சத்தனத்தை வாட்டி கொண்டிருக்கிறது, கொடுக்காதே என்று. இதை கொடுக்கிறதால இந்த அமௌண்ட் குறையும் என்று நீ வறுமையை பயப்படுகிறாய். இருக்கிறதை விட என்ன பணம் இன்னும் கூட வேண்டும் என்ற ஆசையும் பொங்கி வந்து 4 சைடால கல்ப வாட்டி கொண்டிருக்கிற நிலைமையில அல்லாஹ்க்கு முதலிடத்தை கொடுத்து மறுமைக்காக அந்த முன்னுரிமை படுத்தி அவன் கொடுக்கிற சதக்கா இருக்கிறதை கல்போடு மனோ இச்சையோடு வென்று கொடுக்கிறான். இந்த சதக்கா மேலான சதக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு மூமினுடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் எப்போதும் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் கஷ்டமான காலத்திலும் வசதியான காலத்திலும் சதக்கா கொடுக்கிறவர்களாக செலவழிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் மறைவானவைகளை ஈமான் கொள்வார்கள். வயுகீமுன ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ் கொடுத்த நாங்கள் கொடுத்ததிலிருந்து சதக்கா கொடுப்பார்கள் என்று சதக்காவை பத்தி அல்லாஹ் நிறைய சொல்கிறான். ரமலான்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அமல்களில் ஆர்வம் காட்டுகிற காலம் நெருங்குகிறது. ஒரு நாளும் நோன்பு பிடிக்கிற மனிதர்கள், ஏழை குடும்பங்கள், குடும்பத்திலே இருக்கிறவர்கள், தன்னுடைய கடையில சேல்ஸ்மேனாக வேலை செய்கிற பணியாளர்கள், என்னுடைய கடையில நிறைய எனக்கு சம்பாதித்து நம்பிக்கையோடு நடந்து சம்பாதித்து தருகிற பேச்சிலே தான் வருமானம் வருகிறது. அவருடைய ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய முயற்சியில அங்க ஓடுகிறார், இங்க ஓடுகிறார், வருகிற கஸ்டமர்ஸோடு அழகாக பேசி அங்கே கெஷியர்ல இருப்பார்.
சில நேரத்தில் கஷியர்ல வேறொருவரை போட்டிருப்பார், உரிமையாளர் வீட்டிலே இருப்பார். ஆனால் சம்பாதித்து கொடுக்கிற மனிதனுக்கு ஒரு அளவான சம்பளத்தை வருமா ஒவ்வொரு நாள் நாங்கள் கொடுக்கிறோம். ரமலானுடைய காலம் என்று வருகிற நேரத்தில் அந்த மனிதர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் பார்த்தவர்களே. குடும்பத்திலே ஒவ்வொரு வருடமும் எனக்கு இப்படி தருவார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். கண்ணியமானவர்களை அவர்களை அரவணைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நல்ல பல காரியங்கள் தவாவுடைய பணிகளாக இருக்கலாம், இன்னொரு பள்ளிவாயலை கட்டுகிற பணிகளாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்கள், சதக்காவுடைய வாசல் விசாலமானது. பணத்தால் மாத்திரமல்ல, சிரிப்பாலும் சதக்கா இருக்கிறது, குணத்தாலும் சதக்கா இருக்கிறது. இரண்டு பேர் பிணங்கி வாழுகிற நேரத்தில் சமாதானப்படுத்தினால் அங்கும் சதக்கா இருக்கிறது. நீங்கள் நட்டுகிற மரத்திலே இருந்து ஒரு கனியை பறவை சாப்பிடுகிறது, அங்கும் சதக்கா இருக்கிறது. உங்கள் மரத்திலே இருந்து ஒரு திருடன் களவாடி கொண்டு போனார் என்றால் அவன் செய்தது குற்றம். ஆனால் உங்களுடைய பொருளுக்கு சதக்கா கொடுத்த நன்மை இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, சதக்காவுடைய வாசல் விசாலமானது. சதக்காவுடைய ஆர்வம் ஒரு மூமினிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும், கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும். முனாஃபிக்குடைய, பாவியுடைய, காபிருடைய தன்மைகள், பண்புகள் எல்லாம் சொல்கிற மாபெரிய பயங்கரமான ஒரு அடிப்படையான அடையாளம் தான் அல் புகுல் என்று சொல்கிற கஞ்சத்தனம், கெட்டவர்களுடைய, பாவிகளுடைய, காபிர்களுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, கௌபாவை வலம் வருகிற நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 7 சுற்றிலையும் ஒரு துஆ கேட்டு வந்தார்கள். ரப்பி கினி ஷுஹா நஃப்ஸி, யா அல்லாஹ் என்னை கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்று யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்து காப்பாற்று யா அல்லாஹ் என்று 7 சுற்றிலையும் ஒரே துஆவை கேட்டுக்கொண்டே வலம் வருகிறார். சுவர்க்கவாதி என்று நன்மாராய் சொல்லப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்ட, நீங்கள் இதே துஆவை கேட்கிறீர்களே, நான் இந்த துஆவை கேட்காம நான் வேற எதை கேட்பது? அல்லாஹ் குர்ஆன்ல சுவர்க்கவாதிகள் வெற்றி பெற்றவர்கள் என்று அடையாளப்படுத்துகிற நேரத்தில் வமன் யூக ஷுஹா நஃப்ஸிஹி ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், கஞ்சத்தனத்திலிருந்து யார் விடுவிக்கப்படுவார்களோ அவர்கள் தான் சுவர்க்கவாதிகள், வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். சதக்கால கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் யாருக்காவது சதக்கா கொடுக்கிற பழக்கம் இருக்கணும். குல்லு சுலாமா மினன் நாஸி அலைஹி சதகா, உங்களுடைய உடம்பில் இருக்கிற 360 மூட்டுகளும் சரியாக முறையாக இயங்குகின்றனவா? அதை நினைத்து நினைத்து அல்லாஹ் எனக்கு தந்த அருள் இது, நீங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சொன்னார்கள். 360 சதக்காவை கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்த சதக்காவையும் ஈடு செய்கின்ற ஒரே ஒரு தொழுகை லுகாவுடைய 2 ரக்காத் தொழுகின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வாழ்க்கையில என்ன கிட்னி சரியாக இயங்குகிறதா? நான் சாப்பிடுகிற சாப்பாடு சரியாக மென்று சுவைத்து சபிபாடு மலமாக கழிக்கிறோமா? என்னுடைய முட்டுக்கால் வருத்தம் இல்லாமல் நான் தொழுகிறேனா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக பெரிய ஒரு அமல் சதக்கா என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான பெருமக்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில கடைசி தருணத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மவுத் வரதுக்கு முன்னால நீங்க திட்டங்கள் பெரிசாக போட்டிருக்கலாம். இந்த அபார்ட்மெண்ட்ல நான் ஒரு வீடு வாங்கணும், இந்த தோட்டத்தை வாங்கணும், எனக்கு முன்னால் இருக்கிற கடையை நான் டார்கெட் பண்ணி வாங்கி ஆகுவேன். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய இலக்கு நெட்டையாக இருக்கும், எங்களுடைய ஆயுள் மறைக்கப்பட்டிருக்கிறது கட்டையாக இருக்கும். கண்ணியமான பெருமக்களே, இருக்கிற வரக்காட்டும் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் மனிதன் இப்படி சொல்வானாம், யகுலு இப்னு ஆதம் மாலி மாலி, என்ன பணம், என்ன சொத்து, என்ன கடை, என்ன வீடு என்று ஒவ்வொரு நாளும் மனதால நினைப்பானாம். என் இன்கம் இவ்வளவு நாளுக்கு, ஒவ்வொரு நாளுக்கு இவ்வளவு இருக்கிறது. மனதுல பணம் என்ற பகுதி எப்போதும் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறது. பிழை இல்லை, பிசினஸ் தலையில இருக்கிறது. இரவுக்கு தூங்கினால் நாளைக்கு செக்கு சல்லி போடணும், இன்னும் மாதிரி நடந்து கொள்ளணும், இப்படி நான் இப்படி பண்ணணும், என்ன வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு இன்னென்ன வழிகள் திட்டமிடுவது பிழை இல்லை, அது இருக்க வேண்டும். ஆனால் இப்படி கதைக்கிற மனிதா அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வஹல்லக மின் மாலிக இல்லா மா அகல்த ஃபஅஃப்னைத அவ் லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபக்தரைத என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய கோடான கோடீஸ்வரராக இருந்தாலும் உன் பணம் உன்னுடைய பணம் தான், அது என்னுடைய பணமே என்று நீ சொல்லி வாழுகிறாயே, திடீரென்று உன் உயிர் போனால்
நீ உண்டு கழித்து முடித்ததையும் நீ உடுத்து கட்டி கந்தலாகி பட்டையாகி போன ஆடையையும் தவிர நீ சதக்காவாக கொடுத்து மறுமைக்காக சேகரித்து முடித்ததையும் தவிர உன்னுடைய அபார்ட்மெண்ட், உன்னுடைய கார், வாகனம், பூமி எல்லாமே அனந்தர சொத்தாக இன்னொருவருக்கு போய்விடும். நீ வெறும் கட்டையாக கொண்டு போய் மையத்தாக மண்ணறையில் அடக்கம் செய்யப்படுவாய். நீ உடுத்து கட்டியதை சமீபால் அடைந்ததை ஜனாசாவாக குளிப்பாட்டுகிற நேரத்தில் உன் வயிற்றை மெல்ல நசுக்கி மலத்தை வெளியாக்குவார்கள். கண்ணியமான பெருமக்களே, உடுத்த ஆடையை அடிக்கழுவுவது என்ற பேரிலே ஜனாசாவை குளிப்பாட்டுகிற நேரத்தில் உடுத்த எவ்வளவு பெருமதி வாய்ந்த ஆடையாக இருந்தாலும் ஒரு துணியை மேலால் போட்டு உடுத்த உடுப்பைத்தானே கலட்டுவார்கள். நீ அடுக்கடுக்காக நீ அடுக்கி வைத்திருந்த விரும்பி விரும்பி அணிந்த ஆடைகள், புதிய ஆடைகள், இதுவரை தொட்டு பார்க்காத பெக்கினோடு கிடைத்தெடுத்தெல்லாம் வைத்த ஆடைகள் எல்லாத்தையும் பிள்ளைகள் அணிவார்கள், மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள். வாப்பா அணிந்த ஆடையை யாருத்தான் அணிவதற்கு இந்த சாரத்தை கொடுங்க, இந்த வெளியில் போற பிச்சைக்காரனுக்கு கொடுங்க, குடும்பத்தாருக்கு கொடுங்க, மையத்தை குளிப்பாட்டினருக்கு கொடுங்க என்று பிரிச்சு கொடுப்பார். நீ தனியாக இந்த கபரிலே போய் இருப்பாயே, சதக்காவாக கொடுத்தது மாத்திரம் எஞ்சி நிற்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். மௌத் வருவதற்கு முன்னால் கொடுத்து முடிச்சிருங்கள். எப்ப வரும் என்று தெரியாது, இருக்கும் வர காட்டும். நான் அல்லாஹ் அள்ளி தந்ததை நான் அள்ளி அள்ளி கொடுத்தேன், அல்லாஹ் அள்ளி தருகிறான், நான் அள்ளி கொடுக்கிறேன், அல்லாஹ் தாராளமாக தருகிறான். என்னட்டு தாராளமாக கொடுக்கிற பழக்கம். கண்ணியமான பெருமக்களே, சில பேர் குடும்பத்தில் வசதி நிலைக்கு வந்தால் குடும்பத்தை அப்படியே துண்டித்து விடுவார்கள், யாரும் கேட்டுடக் கூடாது என்பதற்காக. சின்ன ஒரு விஷயத்துக்கும் கோபப்பட்டு அப்படியே ஒதுக்கி தள்ளி எல்லாரையும் நான் சேர்ந்து நடந்தால் அவர்களுக்கு நான் கொடுக்கவாம அவர்கள் கேட்பார்கள். நட்போடு நடந்தால், நெருங்கி நடந்தால், ஒட்டி நடந்தால் அவர்கள் கேட்பார்கள், அதனால் கொடுக்க வேண்டி ஏற்படும். வெட்டி நடந்தால் ஒருவனும் வரமாட்டான். கண்ணியமான பெருமக்களே, மௌத்தா போனால் மையத்துக்கு யாரும் வரமாட்டார்கள். முன்னால மையத்து கொண்டு போகப்படுகிற நேரத்தில் பின்னால் துவா செய்ய மாட்டார்கள். இருந்த சொத்தெல்லாம் சில பேர் வாழ்ந்து 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 சம்பாதித்த எல்லாத்தையும் வீடாக சீதனமாக வாங்கி கட்டி வந்த மருமகனுக்கு கொடுத்து விடுகிறதை பார்க்கலாம். அந்த மருமகன் எல்லாத்தையும் துளைத்து போடுகிறதை பார்க்கலாம். கடைசியில் மகளும் மருமகனும் பிள்ளையும் கூலி வீட்டை நோக்கி செல்கிறதையும் பார்க்கலாம். உலகத்தில் நடக்கிற சமாச்சாரங்கள் கண்ணியமான பெருமக்களே. எனவே எப்போதும் நானும் நீங்களும் வாழும் காலத்தில் சதக்காவில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சதக்காவுக்கு வரைவிலக்கணம் கிடையாது, சதக்காவுக்கு அளவு கிடையாது. முஸ்லிமுக்கும் சதக்கா கொடுக்கலாம். ஒரு ஏழை கேட்டு வருகிறான், கஷ்டவாளியாக இருக்கிறான், ஒரு நன்முஸ்லிமாக இருந்தால் சதக்கா கொடுக்க, ஆனா ஜக்காத்து கொடுக்க இயலாது. ஜக்காத் ஒரு முஸ்லிமுக்கு மாத்திரம்தான் கொடுக்க முடியும். கண்ணியமானவர்களே, அந்த வகையில சதக்காவும் ஜக்காத்தும் என்பது மிக பிரதானமானது. எனவே எப்போதும் கொடுக்கும் கரமாக நாங்கள் எப்போதும் வாழ்வோமாக. எட்டுக்கும் கரமாக, பிச்சை கேட்கிற கரமாக வாழ்வதை இஸ்லாம் விரும்பவில்லை. கண்ணியமானவர்களே, கொடுக்கும் கரமாக, கோடீஸ்வரராக இருந்தால் தான் சதக்கா கொடுக்கும். இல்லை, சாதாரண மனிதனாக, சாதாரண சம்பாத்தியம் இருக்கிற மனிதனும் சதக்கா கொடுக்கலாம். ஒரு ரூபாவை சதக்காவாக கொடுக்க கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் 100 ரூபாய் சதக்கா கொடுக்க ரொம்ப கஷ்டத்தோடு 100 ரூபாய் கொடுக்கிறான். அவனுக்கு 100 ரூபாவையே ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிச்சா துண்டு விழுகிறது. அது ஒரு 100 ரூபாய் சதக்கா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரம் கோடீஸ்வரன் 1 லட்சம் கொடுக்கிற சதக்காவை விட இந்த 100க்கு கிடைக்கிற நன்மை, உள்ளத்துக்கு கிடைக்கிற நன்மை பெரிதாக இருக்கலாம். அவன் போராடுகிற போராட்டத்தில் வென்று கொடுக்கிறான், அல்லாவை நம்பி கொடுக்கிறான், அல்லாவை நெருங்க வேண்டும் என்று கொடுக்கிறான். இந்த சதக்காவால் அல்லாஹ் பலாய் முசீபத்துகளை நீக்க வேண்டும் என்று கொடுக்கிறான், அல்லாவிடத்தில் எதிர்பார்த்து கொடுக்கிறான். கண்ணியமான பெருமக்களே, எனவே கொடுக்கும் கரமாக வாழ்வோம். சதக்காவுலே கஞ்சத்தனம் காட்டாமல் நல்ல தெளிவான உள்ளத்தோடு வாழ்வோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலிய்யுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வஹபீபினா வரசூலினா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வமன் தஆ பிதஅவதிஹிம் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத்.
மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் சதக்கா கொடுங்கள், நாங்கள் தந்ததிலிருந்து கொடுங்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், فَيَقُولُ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. சக்கராத்து வருகிற நேரத்துல அவன் வாயால் ஒரு வார்த்தை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மகனே, என் இத்தனை கோடி இருக்கிற ஒரு பள்ளி கட்டு மகனே, ஒரு பள்ளிக்கு கொடுத்துரு மகனே, 100 பேருக்கு கரண்ட் எடுத்து கொடுத்துரு மகனே, சதக்கத்துன் ஜாரியாவ செய்த மகனே, வசியத்துன் ஹாலிதா, நிலையான வசியா. இந்த வார்த்தையை சொல்றதுக்கும் வாய்ப்பு கிடைக்காது. மனம் சொல்லும் வாழ்ந்த காலம் எல்லாம் பொய்யாக இருக்கிறது. நான் அனுபவிக்கவும் இல்லை, எல்லாம் சேமித்து 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 கொடுக்காமல் கஞ்சனாக வாழ்ந்த மவுத்தன்னை பிடிக்கிறது. மரண தருவாயில் மனதோடு அல்லாஹ்வோடு பேசுகிற காணாத காட்சிகளை காணுகிற நேரம், கண்ணியமான பெருமக்களை, மலக்குல் மௌத்தை கண்ணால காணுகிற நேரத்தில் அல்லாஹ்வோடு பிச்சை கேட்கிற நேரம், கால பிச்சை கேட்கிற நேரம். அகர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு வாய்ப்பு தாயா அல்லாஹ், ஃபஅஸத்தக்னா, சதகா கொடுக்கிறேயா அல்லாஹ், வஅகும் மினஸ் சாலிஹீன், சாலிகான மனிதர்கள் ஒருவராக ஆகிவிடு. வலையு அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, நேரம் வந்து விட்டால், மரண பிடி வந்தால் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. கண்ணியமான பெருமக்களை, வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளும் தூங்கிட்டு காலையில் எழும்புறோமா, அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான், இன்னும் காலம் இருக்கிறது. கற்பனையால் ஒரு நாளும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ் நேரம் வந்தால் பிடி கடினமானது. கண்ணியமான சகோதரர்களே, எல்லாம் எவ்வளவு ஆக்சிடென்ட காணுகிறோம். ரோட்ல நாங்க கார்ல சும்மா போகிறோம், வாரவனுக்கு தூக்கம் போறண்டா, அவன் அடிச்சாருண்டால், அவன் பெரிய லொரிய கொண்டு சாத்தினண்டா, நிலைமை யாருக்கு சொல்லலாம்? கண்ணியமான சகோதரர்களே, நான் ஒரு நீண்ட பயணம் ஒரு சாரதியை நம்பி போகிறோம், அவன் நேரத்தை காலத்தை அவன் எங்கள்கிட்ட சொல்றான். அவன் ஹவால எத்தனையோ ஹயர் பாரம் எடுத்திருப்பான், அப்பதான் ராவு ஜாமத்துல வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பான், அடுத்த ஹயர்கிட்ட பாரம் எடுத்திருப்பான். அவனோட சேர்ந்து அவனை நம்பி நாங்களும் தூங்கி நடு ஜாமத்துல பயம் போகிறோம். தூக்கம் மிகைத்தான் அவன் எங்கேயாலும் கொண்டு பாலத்தை உடைச்சு கீழே விழுது. அல்லாஹ் யாரை காப்பாற்றணும்? யாருக்கு சொல்லலாம்? யாருக்கு சொல்லலாம்? கண்ணியமான சகோதரர்களே, வாழ்ற காலத்துல வாட்ட சாட்டமான பல பேர் ஒவ்வொரு நாளும் காலையில பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்கிற மனிதன் திடீரென்று தலையை படிக்கிறான், சின்ன விஷப்பு மாதிரி தென்படுகிறது. பல நாட்களாக சும்மா தலை சுத்துற மாதிரி பல மாதிரி நினைச்சு மறந்து எடுத்திருப்பார். டாக்டர்மாருக்கு விலங்கல்ல சிறுசாக வருகிறது. பார்த்துட்டு கொஞ்ச நாள் பார்த்தா வேகமாக அந்த காய் பெருக்கிறது. அதுக்கு பின்னால பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தா தலையில கேன்சர் என்று சொல்கிறார்கள். மகரகம் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆக குறைஞ்சது 80 பேர் ஒவ்வொரு நாளும் 80 பேர் ஆக குறைஞ்சது கேன்சர் நோயாளியாக பதிவு செய்யப்படுகிறார்கள் ஒரு நாள், எவ்ரிடே. கண்ணியமான பெருமக்கள், அல்லாஹ்தான் தேக ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறான். சதகா ரத்துல் பலா, பலாய்களை அல்லாஹ் தடுக்க காரணமாக வைத்திருக்கிறார் சதகாவை. ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்குது, டேஞ்சரான பகுதி. அதுதான் நாங்க தொழுகை விட்டால் எவ்வளவு பட்டுபாவி, ஹஜ்ஜி கடமை என்று இருக்கிற நிலைமையில ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தான் யஹூதியன் அவன் நஸ்ரானியா, அவன் யூதனாக கிறிஸ்தவனாக மௌத்தாகட்டும். அது மாதிரி டேஞ்சர். ரமலான்ல நோம்ப விட்டால் எவ்வளவு பட்டுபாவி. அதே கேட்டகரியில் அதே தரத்துல வரக்கூடிய ஒரு பயங்கரமான பாவம் தான். எனக்கு நிறைய கோடியை தந்திருக்கிறான், ஜக்காத்து கொடுக்கல. ஒரு தெரியுமா, ஜக்காத்து கொடுக்காட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜக்காத்து தர மறுத்த மனிதர்களோடு, மறுத்தவர்களோடு முருத்தத் என்ற தரத்திலே வைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தம் செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனக்கு ஒரு கோடி இருக்குது, நான் ஒரு வருஷம் பூர்த்தியாகணும் என்ற ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் ஜக்காத்தை நல்லா தேடி படிங்க. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் அணி எனக்கு ஜக்காத் கடமையா இல்லையா? என வருஷம் பூர்த்தியாகிற நேரத்துல எனக்கு ஒரு கோடி பணம் இருக்குது. பணம் இருந்தால் சரியாக 2.5 லட்சம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கணும். அது ஒரு ரூபாயும் ஏண்டே அல்ல. என் அவுசாகல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய கழிவுகள். எனக்கு ஒரு கோடி இருந்தால் 2.5 லட்சம் வெளியா 100க்கு 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். சமாளிக்கல. என் கடையில சம்பளம் எடுக்கிற என்ற ஒரு சேல்ஸ்மேன், ஒரு அக்கௌண்டன்ட், அவன் மாதம் 2 லட்சம் சம்பளம் எடுக்கிறான்.
இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன், அவன் ஜக்காத் எடுக்க தகுதி இல்லை, மிஸ்கீனும் அல்ல ஃபக்கீரும் அல்ல. தங்கச்சியில கல்யாணம் வருது, கொடுக்க இருக்கிற ஜக்காத்தால கொடுத்து சமாளிக்கப்படாது. அவன் வீடு கட்டணும், மாளிகமா கட்டுறான், பொஸ் ஏதாவது கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி ஜக்காத்தை கொடுத்து பழிதைக்கு நீ ஹதியா கொடுங்க, சதக்கா கொடுங்க. ஜக்காத்ன்றது லேசில நெருப்பது. இன்னமா சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன். ஜக்காத் சதக்கா என்பது, ஜக்காத் என்பது ஃபுகரா மசாகீன், ஃபகீர் மிஸ்கீன், இது முக்கியமான ஆட்கள். ஃபகீர் என்றது ஆகட்டொப்புல கஷ்டவாளி, மிஸ்கீன் என்றது அதுக்கு இன்கம் இருக்குது ஆனால் செலவை கவர் பண்றதுக்கு போதாது, துண்டு விழுது. அதுக்கு மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் என்றால் அவருடைய மருந்து, அவருடைய வாப்பட மருந்து, கரண்ட் பில் என்று பார்க்கக்குள்ள துண்டு விழுது, புள்ளட கல்வி எஜுகேஷன் பார்க்கக்குள்ள துண்டு விழுது, கஷ்டப்படுறாரு. அவர் மிஸ்கின் கேட்டகரியில் வருவார். யார் மிஸ்கின், யார் ஃபக்கீர், இனங்கானோனம், வல்காரிமீன் கடனாளி, இவங்களை சரியாக இனங்கானோனம். நோன்பு ஹதியா என்ற பேர்ல மகன் பார்த்தால் அமெரிக்கால, மகளை பார்த்தா ஃபேமிலியோட லண்டன்ல, மாமிக்கு நோன்பு ஹதியா கொடுக்கணும். கோடீஸ்வரர் கணக்கு பார்க்கறதுல ஜக்காத்தால் எடுத்து மாமி ஏற்கனவே பணக்காரி, ஃபக்கீரும் அல்ல மிஸ்கீனும் அல்ல, கொடுக்கறத பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்கிற பணம், எங்கள்கிட்ட இருக்கிற உருது திஜாரா, எங்களோட வியாபார பொருள், நாங்க ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறோம், இந்த லேண்டை வாங்கி இருக்கிறது விலை ஒன்று வந்தா விற்கிறதுக்கு, அபார்ட்மெண்ட் வாங்கிக்கிறது விலை வந்தா விற்கணும், இது வியாபார பொருள் என்ற கேட்டகரிக்குள்ள வரும். இது வியாபார பொருள் என்ற கேட்டகரிக்குள்ள வந்து ஒரு வருஷம் பூர்த்தியானால் அவனுடைய கணக்கு சரியாக விலையை பார்த்து அந்த பெருமதியை பார்த்து 102 ஜக்காத் கொடுக்கணும். கண்ணியமான பெருமக்களே, நாங்க பாவிக்கிற வாகனம், பாவிக்கிற வீடு, அந்த அபார்ட்மெண்ட் நாங்க பாவிக்கிறதுக்கு, நாங்க பயன்படுத்துறதுக்கு நான் வாங்கிக்கிறேன், தோட்டம் வாங்கி வச்சிருக்கிறேன், வீடு கட்டணும் என்று பாவிக்கிறதுக்கு வந்தா ஜக்காத் தேவையில் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்றதை பார்க்கலாம். ஆனால் எப்ப நாங்க அதை விற்கணும் என்று டிசைட் பண்ணுகிறோமோ அது வியாபார பொருள் என்ற கேட்டகரிக்குள்ள வரும். விற்கணும் என்ற ஐடியா வந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகுமாக இருந்தா இந்த வியாபார பொருள் ஒரு வருஷம் பூர்த்தியாகிற நேரத்தில் ஜக்காத் கடமையாகும். கண்ணியமான பெருமக்களே, அதே மாதிரிதான் எந்த விவகாரமாக இருந்தாலும், விவசாயமாக இருக்கலாம், அதுக்கு தனியான ஜக்காத்துடைய சட்டம் இருக்கிறது. எங்களிடத்தில் சேமித்து வைத்திருக்கிற தங்கங்களாக இருக்கலாம். கண்ணியமான பெருமக்களே, எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும், நிசாப் எவ்வளவு, அந்த நிசாபு தான் எங்களுக்கு சிக்னல் காட்டுகிற அளவு என்ன தெரியுமா? 10.5 பவுண்ட் தங்கத்துடைய பெருமதிக்கு எங்கள்கிட்ட சொத்து இருக்குமாக இருந்தால், கிட்டத்தட்ட கரண்ட் சிச்சுவேஷன் தங்கத்துடைய விலை அதிகரித்துக் கொண்டு 38 லட்சம் என்று அனளவாக இன்றைக்கு பார்க்கலாம், கூடலாம் குறையலாம். 10.5 பவுண்ட் தங்கத்துடைய பெருமதி அளவுக்கு உங்களிடத்திலே அந்த வசதி வாய்ப்பு இருந்து ஒரு வருஷம் பூர்த்தியாகுமாக இருந்தால் ஜக்காத்து கட்டாயம் 102 நீங்க கொடுத்தாகணும். ஒருத்தர் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறார், அவருடைய பொருள் ஒரு வருஷம் பூர்த்தியாகணும் என்றதை பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற சீனி அப்படியே கோணி கோணியாக போய்கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். இந்த பொருளுக்கு ஒரு வருஷம் என்ற தீர்மானத்துக்கு வர முடியாது. இந்த வியாபார பொருளுடைய காலம் இன்றைக்கு ஜக்காத்து கொடுத்தோம் என்றால் சரியாக அடுத்த வருஷம் ஒரு வருஷம் பூர்த்தியாகிற நேரத்துல அவர்கிட்ட கடையில இருக்கிற ஃபுல் ஸ்டாக் எடுக்கணும். நேர்மையான வியாபாரம், நேர்மையான ஜக்காத், இது பேணுதலான ஜக்காத். 1000 கருத்துக்கள் பேசினாலும் ஜக்காத்துடைய விவகாரத்துல பேணுதலான சைட பாருங்க, கொடுத்தது குறையாது. கண்ணியமான பெருமக்களே, இதுல பூச்சாண்டி காட்டி விடக் கூடாது. நான் ஒரு வருஷம் கொடுத்துட்டேன், இந்த வருஷம் எனக்கு கொடுக்க தேவையில்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஜக்காத்துடைய விஷயம் நெருப்பு என்பதை மட்டும் மறந்துடக்கூடாது. எனவே ஜக்காத்தை பத்தி தேடி படிக்கணும். ஜக்காத்துடைய விவகாரத்துல யாருக்கு 8 கூட்டத்தாரர்களுக்கு கொடுக்கணும். இந்த 8 கூட்டத்துல வராத ஆளுக்கு ஜக்காத்தை கொடுத்துடப்படாது. கூட்டு ஜக்காத் இங்கே சேமிக்கப்படுது. இந்த பள்ளி வாயில்கள் கூட்டாக சேர்க்கிற நேரத்தில் அந்த ஆட்களுக்கு தான் தெரியும் யார் தகுதி வாய்ந்தவர் என்று. கடிதங்கள் மூலம் எழுதி எழுதி அனுப்புவார்கள், அவங்க பகுப்பாய்வு செய்வார்கள். சில நேரத்தில் நாங்கள் கொடுக்கிற நேரத்தில் தவறி போகலாம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாமிய ஆட்சி அரங்கேற்றப்பட்டிருக்கிற காலத்தில் பறித்து பறித்து தான் ஜக்காத்து சேகரிக்கப்பட்டது. கண்ணியமான பெருமக்களே, இந்த நாட்டிலே பறிக்க முடியாது. ஆனால் இந்த நாட்டிலே நினைவூட்டலாம், பயமுறுத்தலாம். மறுமை பற்றுள்ள மனிதன் ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன்
வல பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு அவர்கள் கவனத்தை திருப்பாது எப்போதும் பயந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் நினைக்கிற விதத்தில், அல்லாஹ் சொன்ன விதத்தில் நடக்க வேண்டும், இல்லாட்டி அல்லாஹ் பறிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய நினைவு விட்டும் கவனத்தை திருப்பாது. வைகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் அவர்கள் கவனத்தை திருப்பாது. வைதாஇ ஸகா, ஸகாத்தை கொடுக்கிற விட்டும் கணக்கு பார்த்து கொடுத்தா குறைஞ்சிடுமே. பாருங்க, சும்மா சொல்றேன், நான் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும் என்ற ஹதீஸை ஆதாரமாக வச்சு நான் இந்த ஒரு கோடியில் 2 லட்சம் கொடுத்துட்டேன். இப்படியே இருக்கிற நேரத்தில் அடுத்த வருடமாக காட்டும், இவ்வளவு நான் மக்கத்துக்கு போகிறேன், வேற வேற ஹஜ்ஜுக்கு போகிறேன், வேற வேற செலவழிக்கிறேன், பயணங்கள் போறேன், எல்லா செலவெல்லாம் போக, செலவழித்த சல்லி எல்லாம் போக, வருஷம் முடிகிற நேரத்துல என் கையில இருக்கிற சல்லியில அதுலயும் 100க்கு அறவாசல்ல 50% அல்ல. சுப்ஹானல்லாஹ். நீ வருஷம் முழுக்க அனுபவிச்செல்ல முடிஞ்சு வருஷம் முடிகிற நேரத்துல இருக்கிற அமௌண்ட்ல அதுவும் 10 பவுண்ட் தங்கத்துடைய பெருமதி இருந்தால் அதுலயும் 100க்கு 2.5 குடண்டால் எவ்வளவு நத்திங், அற்பமானது. ஒரு பிசினஸ், ஒரு கோடீஸ்வரனுக்கு நினைச்சால் கஞ்சத்தனம் வந்தால் 1 ரூபாவையும் கொடுக்க விட மாட்டான் சைத்தான். ட்ரிப் கொண்டு போற நேரத்துல லட்சத்தை அள்ளி வீசுவான், பெருமைக்காக, கப்புக்காக. அரசியல் வந்தால் வீசுவான், மெச்சொன்னு வந்தால் வீசுவான், ஏரியால டீம் எல்லாம் போட்டு பிரிச்சு மெச்சடிக்கிறோம் வீசுவான். நல்லதற்கு மூமின் எப்போதும் முந்துவான் அல்லாஹ்வுடைய அருளால். பாவி கெட்டதற்கு முந்துவான் சைத்தானின் தூண்டுதலால். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. சத்தியத்தை விளங்க முயற்சித்து சத்தியத்தை அறிந்து அமல் செய்ய முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.